இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும் பொழுது 6 முக்கியமான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது மாநில அரசினுடைய ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் அல்லது ஆசிரியர்கள் அவர்கள் கடைசியாக பெற்ற ஊதியத்தில் இருந்து 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்ற ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இந்த உறுதியளிக்கப்பட்ட 50% ஓய்வூதியத்தில் பணியாளர்களின் 10% பங்களிப்போடு மீதம் இருக்கக்கூடிய முழு செலவையும் அரசு ஏற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோன்று ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் உள்ளிட்ட பல்வேறு அரசு ஊழியர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருந்தது குடும்ப ஓய்வூதியம் என்ற ஒரு அம்சம். அந்த விஷயமும் இந்த ஓய்வூதிய திட்டத்தில் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஓய்வூதியதாரர்கள் இறந்துவிட்டால் அவர் ஏற்கனவே பரிந்துரைத்த அந்த குறிப்பிட்ட குடும்ப நபருக்கு அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் 60% ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் இடம்பெற்றிருக்கிறது. இது அந்த ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் சங்கத்தினரிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான மிக முக்கிய ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த பேச்சுவார்த்தையில் முக்கிய நபராக பங்கெடுத்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். ஆசிரியர்களின் 20 ஆண்டுகால கோரிக்கையை திராவிட மாடல் ஆட்சியில் நிறைவேற்றியிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வழியில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் நலன் காக்கும் அரசாக தமிழ்நாடு அரசு இருப்பதாகவும் ஆசிரியர்களின் சார்பாக முதலமைச்சருக்கு தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக நேற்று தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் ஏவா வேறு, தங்கம் தென்னரசு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோருடனான பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தையின் பிறகாக ஒரு சுமூக முடிவு எட்டப்பட்டதாகவும் இன்றைய தினம் வெளியாகக்கூடிய அறிவிப்பு என்பது ஆசிரியர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்தியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து போராடி வரக்கூடிய அரசு ஊழியர்கள் கடந்த 2017ஆம் ஆண்டு ஜாக்டோ ஜியோ அமைப்பை தொடங்கி அதன் மூலமாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியிருந்தார்கள். சமீபத்தில் அவர்களுடைய பேச்சுவார்த்தை என்பது இருமுறை நடத்தப்பட்டிருந்தது தலைமைச் செயலகத்தில். முதல் தடவை நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவு எட்டப்படாத நிலையில் அதன் பிறகு இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கான சாத்தியக்கூறுகளை நிறைவேற்ற முடியுமா என்பது தொடர்பாக ககன்தீப் சிங் பேடி தலைமையில் மூவர் குழு என்பது அமைக்கப்பட்டது. அந்த குழு இதனுடைய சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து அது கொடுக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமா என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் டிசம்பர் 30ஆம் தேதி அந்த குழு இதனுடைய அறிக்கையை சமர்ப்பித்திருந்தது. அதில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய விஷயங்களும் இந்த புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தினுடைய அம்சங்களாக சேர்க்கப்பட்டிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தினுடைய பலன்கள் பெரும்பாலும் புதிய ஓய்வூதிய திட்டதாரர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இந்த டாப்ஸ் எனப்படக்கூடிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. நிதியாண்டிலேயே இது நடைமுறைப்படுத்தப்பட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு பணப்பலன் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்ற ஒரு கருத்தையும் ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக கருணை தொகை என்பது கிட்டத்தட்ட 2003ற்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு ஒரு 48,000 ஊழியர்களுக்கு இந்த ஓய்வூதிய திட்டத்தின் மூலமாக பணப்பலன் கிடைக்கும் வாய்ப்பு பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கருணை ஊதியம் என்ற அடிப்படையில் அவர்களுக்கான அங்கீகாரம் வழங்கப்படும் என்ற ஒரு அம்சமும் இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் சங்கங்களான ஜாக்டோ ஜியோ, போட்டோ ஜியோ உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினரும் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றியிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தல் வரக்கூடிய காலங்களில் மிக முக்கியமாக இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருப்பதும் திமுக அரசினுடைய ஒரு முக்கிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. கடந்த தேர்தலில் தேர்தல் வாக்குறுதியாக திமுக கொடுத்திருந்த அந்த வாக்குறுதியில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவது என்பது குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த திட்டத்தை நிறைவேற்றும் விதமாக தற்போது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. மாநில மையத்தின் சார்பிலே தமிழக முதல்வர் அறிவித்திருக்கிற இந்த பென்ஷன் குறித்தான அறிவிப்பை வரவேற்கிறோம். இந்த பென்ஷனுக்கான அறிவிப்புக்கு கேட்டு கடந்த 2003 முதல் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் வீர செறிந்த பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறது. 2/7/2003 தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் பழைய பென்ஷனை வேண்டும், இந்த பென்ஷனை சிபிஎஸ் திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி, அதற்கு பிறகு 2016 அரசு ஊழியர் சங்கம்
ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி திருமதி சாந்தா சீலா நாயர் தலைமையில் ஒரு கமிட்டி போடப்பட்டது. அதற்கு பிறகு மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி ஆட்சி காலத்தில் ஸ்ரீதர் கமிட்டி போடப்பட்டது. இந்த கமிட்டி போடுவதற்கெல்லாம் தமிழ்நாடு அரசு தொழிற்சங்கம் வலுவான போராட்டத்தை நடத்தியிருக்கிறது. இன்றைய தினம் மூன்றாவதாக இன்றைய தினம் IAS அலுவலர் ககன் சிங் பேடியில் போடப்பட்ட இந்த கமிட்டிக்கும் தமிழ்நாடு அரசு தொழிற்சங்கமும் அது சார்ந்திருக்கிற ஜாக்டோ ஜியோவும் முன்னெடுத்த பல்வேறு கட்ட போராட்டம் தான். நாங்கள் இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொழிற்சங்க மாநில அமைப்பின் சார்பாக வரவேற்கிறோம். இருப்பினும் எங்களுடைய துறைகள் சார்ந்த குறிப்பாக காலமுறை ஊதியம் கேட்டு இருக்கிற சத்துணவு, அங்கன்வாடி, ஊராட்சி செயலாளர், ஊர்ப்புற நூலர்கள், MRP ஊழியர்கள், வருவாய் கிராம ஊழியர்கள் உள்ளிட்ட அதே மாதிரி தொழிற்பயிற்சி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள், சாலை பணியாளர்களுடைய 41 மாத போராட்ட காலம் உள்ளிட்ட அந்த கோரிக்கைகள் இன்றும் நிலுவையாக இருக்கிறது. 3 கட்டமாக அமைச்சரோடு முதலமைச்சரோடு பேசியிருக்கிறோம். எங்களுக்கு அந்த சத்திர ஊழியர்களுடைய அந்த தொகுப்பூதியத்தில் இருக்கிற மதிப்பூதியத்தில் இருக்கிற ஊழியர்களுடைய பிரச்சனையையும் தீர்த்து எங்களுக்கு காலமுறை ஊதியத்தையும் தமிழக முதல்வர் அறிவிப்பார் என்று நம்புகிறோம். அந்த வகையில் தமிழ்நாடு அரசு தொழிற்சங்க மாநில அமைப்பின் சார்பில் இந்த பென்ஷன் திட்டத்தை மிக்க மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். தமிழ்நாடு அரசு தொழிற்சங்கம் தமிழ்நாடு அரசை வாழ்த்துகிறது. எங்களுடைய அனைத்து துறைவர் சங்கம் சார்பாக வாழ்த்துகிறோம். அதே நேரத்தில் நிலுவையாக இருக்கிற கோரிக்கைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களை அழைத்து பேசி தீர்த்து வைப்பார் என நம்புகிறோம். நன்றி. வி சோமசுந்தரம், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு அரசு தொழிற்சங்கம். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் சாருணன், எப்படி முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் காவலராக திகழ்ந்தாரோ அதே வடிவில் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திகழ்கிறார் என்பதற்கு இது போன்ற உதாரணம் எதுவும் இருக்க முடியாது. இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை போராடி கடந்த 22 ஆண்டுகளாக போராடி வருகின்றோம். ஆனால் இதுவரை எங்களுக்கு எந்த அரசும் செவி சாய்க்கவில்லை. ஆனால் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் நாங்கள் முதலமைச்சர் கண்டிப்பாக இந்த ஓய்வு திட்டத்தை கொண்டு வருவார் என்று நாங்கள் நம்பினோம். அதனால் ஒவ்வொரு போராட்டத்திலும் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம். கண்டிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்வார் என்று நாங்கள் உறுதியளித்து இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்தான அறிவிப்பை அறிவித்திருக்கின்றார்கள். மேலும் அனைத்து கோரிக்கைகளும் படிப்படியாக நிறைவேற்றுவேன் என்று எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கும், அண்ணன் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமுடி அவர்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சாருணன் தமிழ்நாடு அரசின் மருத்துவ ஆய்வக நுட்பனர் சங்கத்தின் சார்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு கோடான கோடியை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 23 வருடங்களாக தொடர்ந்து வாழ்வாதார கோரிக்கையை முன்வைத்து போராடிட்டு இருந்தோம். இப்போது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மக்களுக்கும் நல்லது செய்து கொண்டிருக்கிறார். அதே வகையில் ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் மகத்தான ஒரு பென்ஷனை வழங்கியிருக்கிறார். அந்த வகையிலே நாங்கள் பாராட்டுகிறோம். இந்த பென்ஷன் அறிவிப்பை ஏற்றுக்கொள்கிறோம். அதே வகையில் தொடர்ந்து எங்களுடைய மருத்துவத்துறையில் இருக்கிற அவுட் சோர்சிங் கான்ட்ராக்ட் முறையை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒழிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கோரிக்கை வைத்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர் சங்கத்தோட எங்களுடைய இயக்கம் களத்தில் நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். இந்த போராட்டத்தினுடைய விளைவாக இந்த மகத்தான அறிவிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஏடிஎம்கே பீரியட்ல பறிக்கப்பட்ட அந்த பென்ஷனை இப்போது மாண்புமிகு முதல்வர் மகத்தான முதல்வர் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கார். அவருக்கு அனைத்து மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி 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 சொல்லுங்கள்.